இன்னைக்கு கிளாஸ் 12 அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். சரி, பார்த்துட்டு வரலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இது வந்து ஒரு பேரபோலா அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துருப்போம். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டயக்ராமுக்கே ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ டயக்ராமை தெளிவாக வரையப்பாரு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னும் போது இதுதானே எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி வரும்போது பாசிட்டிவ்ன்றதால அந்த கர்வ் வந்து இப்படி வரப்போகுது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ இந்த கர்வ் பேர் தான் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் இருக்குது. ஸோ அந்த லைனை நம்ம யூஸ் பண்ணி அந்த ரெண்டுத்தையும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்யும் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூவும் சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த லைனை ட்ரா பண்ணி அந்த நடுவில் இருக்கிற ரீஜன்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூவா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த ஒய்க்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ இது ஒரு சைடு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கா. இதை சால்வ் பண்ணனா எக்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணோம், -2 வரணும், -1 வரணும். 2 1s are 2 -2 கொடுத்தனா என்ன ஆகிடும், -2 கொடுத்தனா 1 வந்துடும். ஸோ சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1x -2 ஈக்குவல் டு 0. காமனாக எடுத்துனா எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். அதே எக்ஸ் மைனஸ் 2 போட்டிங்கன்னா இங்கே 1 + 1 கொடுத்தாலே போதும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ஓகேவா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டியா. ஸோ இந்த பாயிண்ட்டை தூக்கி அந்த லைனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மார்க் பண்ணிடணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்றதா இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, அதில் ஃபஸ்ட் டைம் -1 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ எக்ஸுக்கு -1 கொடுக்கும்போது -1 + 2 அப்போனா வரும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ பாயிண்ட் வந்து -1, அதே மாதிரி இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடு. அப்போ ஒய் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 2 + 2 4. ஸோ அப்போ பாயிண்ட் வந்து -1, 4. சரியா, -1, 4. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இந்த கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது 2, 4. சரி, x2 கொடுக்கும்போது 4 வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். -1, 1னா -1 இங்கே இருக்கும், 1 இப்படி வரப்போகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து -1, 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் 2, 4னா இந்த 2 இங்கே இருக்கும், 4 இந்த சைடு இப்படி இருக்கும், 2, 4. அப்போ இதுதான் அந்த லைனு. சரியா, நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். சரியா. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் x square is equal to y and line y is equal to x plus 2 using the integration. அப்போ இந்த ரீஜன் தான் வரப்போகுது. சரியா. ஸோ நம்மளுக்கு இப்போ எந்த ரீஜன் தேவைன்னா இந்த ரீஜன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த லைனோட ரீஜன் ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் ரீஜன் கிடைக்கும். லைனோட ஃபுல் ரீஜன் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலாவோட ரீஜன் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இப்படி வரப்போகுது. சரியா, பேரபோலா அது ஃபுல்லாக வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் ரீஜனில் இருந்து இந்த லைன் இப்படி இருக்கா, இதுல இருந்து இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். சரியா, அப்போ கட் பண்ணி எடுக்கிறோன்னா மைனஸ் பண்ணும். இது ஏரியா 1, இது ஏரியா 2ன்னு எடுத்துக்கணும்னு நினச்சிங்க. ஏரியா 1 மைனஸ் ஏரியா 2. சரியா. ஸோ ஏரியா 1 மைனஸ் ஏரியா 2 பண்ணோன்னா ஆன்சர் வந்துட போகுது. சரியா. ஸோ ஏரியா 1னா ஃபுல் ரீஜன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏரியா 2 இந்த ரீஜனை இந்த பேரபோலாவை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்படியே பண்ணிகிட்டே வந்துடலாம். பாருங்கள், லிமிட்ஸ் வந்து நான் எடுப்போம்னா எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணியே பண்ண போகிறேன். ஸோ -1 இங்கே இருக்குது பாயிண்ட்டு, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ -1 to 2 இங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் தானே, dxன்னு வரப்போகுது. ஒய் ஆஃப் லைன்னு போட்டு போகிறோம். ஒய் ஆஃப் லைன் -1 to 2 பேரபோலா அப்படின்னும் போது ஒய் பி dxன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சரியா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்து போடலாம். பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஒய் ஈக்குவல் டு நான் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்களா, x + 2. ஸோ x + 2 dx லிமிட் வந்து -1 to 2
-1 to 2. நெக்ஸ்ட் வந்து இப்போ அதே மாதிரி இந்த சைடு பேராபோலா அப்படின்னும் போது எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுருப்பார். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் -1 to 2. இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணோன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலானது எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னும் போது எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ வெறும் எக்ஸ் மட்டும் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரப்போகுது. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து -1 to 2. 2 into dx பண்ணால் 2xன்னு வரப்போகுது. 2x லிமிட் வந்து -1 +1. இது ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் மைனஸ் போட்டு இது பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போனா வரும் x³/3. லிமிட் வந்து -1 to 2. ஸோ லிமிட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு போகுது. ஸோ லிமிட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா ஃபஸ்ட்டு 2 தரணுமா. 2 2 சார் 4, 4/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்னும் போது -1 ஸ்கொயர் +1 தான் வரும். ஸோ -1/2 போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த பார்ட் என்ன வரும், அப்பர் லிமிட் 2 தானே. 2 -1 அப்போ 2 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆகிடும். சரியா. இந்த பார்ட்டு மைனஸ் இந்த ரீஜனுக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், 2 தரப்போகிறோம். 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்டுக்கு -1³ தான் வரும். -1³ போது -1 தான் வரும். -1/3 வரும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம் பாருங்கள். பேஸ் காமனாக ரெண்டுத்துக்கும் 4 - 1 வந்து 3/2ன்னு வரும். 3/2 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 வரும். 2 + 1 3, 3 2 சார் 6, இது 6ன்னு கூட அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் அப்படின்னு போட்டு இது என்ன ஆகும், 8/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 9/3ன்னு வரும். சரியா. 9/3 கூட 3 1 சார் 3 3 சார் பண்ணிக்கலாம். 6 - 3 வந்து 3, 3/2 + 3. இதோட ஆன்சர் வந்து LCM 2ன்னு எடுத்தனா 3 + 2 3 சார் 6. அப்போ ஆன்சர் வந்து 9/2. 9/2னா 4.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டு முடியும். சரியா. ஸோ இன்டகிரேஷனில் இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண கற்றுங்க. இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸை நல்லா தெளிவாக 100 முறை கிளியராக பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோ. நம்பர் எது கேட்டாலும் நீ மாற்றி கூட சால்வ் பண்ணிக்கலாம். லாஜிக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பேரபோலா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி சம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ என்ன பண்ண போகிறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேரபோலாவை ப்ளாட் பண்ணிக்கிறேன். சரியா. ஸோ உனக்கு எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். பேரபோலா இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். சரியா. ஸோ போன கொஸ்டினுக்கு பேரபோலா இப்படி இருந்துச்சு. இந்த பேரபோலால அந்த லைனை இப்படி ட்ரா பண்ணிட்டியா. ஸோ ஏரியா பவுண்டட் அப்படின்னும் போது எந்த ரீசன்னா, எல்லோ கலர் போயிட்டு நம்மளுக்கு இந்த என்ன கலர் ஷேட் பண்ணுறேன்னா, இந்த க்ரீன் கலர் ஷேட் பண்ணுறேன். இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பச்சை கலர் ரீஜன் மட்டும் தான் தேவை. அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த லைன் ஃபுல் லைன் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் ரீஜன் கண்டுபிடிச்சிட்டு பேரபோலா ரீஜனை தனியாக கண்டுபிடிப்பேன். சரியா. இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பா. இப்போ எடுத்து இதில் வைக்கிற அப்படின்னும் போது என்ன ஆகும், இந்த ரீஜனை மைனஸ் பண்ணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எடுத்துக்கினா இந்த பார்ட்டு நம்மளுக்கு ஃபைனலாக இந்த பார்ட் மட்டும் தான் கிடைக்கும். சரியா. ஸோ இதுதான் ஏரியா பவுண்டட் பை த கர்வு, இந்த கர்வு அந்த லைன். சரியா. அந்த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு கிளியராக தேவை. புரிஞ்சானான்ட்டு இன்னொரு முறை. இப்போ வேற கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாரு. இப்போ ஒரு கர்வு இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோம். சப்போஸ் உனக்கு இது மாதிரி கொடுத்துட்றான். இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும், y² = 4axன்னு வரப்போகுது. அப்போ லைன் வந்து லைன் ஏதோ ஒரு லைன் இது மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னா, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக நீ ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் பண்ணிட்டு வருவேன். சரியா. லிமிட் வந்து இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது சப்போஸ் இது -2 வருதுன்னு வச்சுக்கோ. -2 to 2 இந்த லைனு ஒய் ஆஃப் லைன் டிஎக்ஸ் கண்டுபிடிச்சுன்னா வரும், ஃபுல் ரீஜன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல் ரீஜன் கிடைக்கும். சரியா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த லைன்னா ஃபுல் ரீஜன், அப்படியே இந்த லைனுக்கு ஃபுல் ரீஜன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பேரபோலா ரீஜன் அப்படின்னும் போது உள்ளே இருக்கிற பார்ட் மட்டும் கிடைக்கும். சரியா. அது என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணிப்பேன். ஒய் லைனு ஒய் பேரபோலா -2 to 3x. புரிஞ்சாதான் லாஜிக்கு. அந்த லைனோட ஏரியாவிலேருந்து லைன்னா ஃபுல் பார்ட் உனக்கு. சரியா. அந்த லைன்னா ஃபுல் dy தான் வரும். சரியா. ஏன்னா ஒய் ஆக்சிஸில் பண்ணியிருந்தா அப்படின்னா எக்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிப்பேன். அப்போனா வரும் ஃபார்முலா -2 to 2
ஒய் ஆக்சிஸில் தான் பண்ணால் டிஒய்ஏ, இங்கே எக்ஸ் ஆஃப் லைனு மைனஸு ஒய்ஏ பேரபோலா டிஒய் -2 to 2. சரியா? இப்போ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தரேன். என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி, அப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஒய் என்ன பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். சரியா? இந்த 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த லைனை ட்ரா பண்ணிடுறேன். கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து லைனோட ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடி மைனஸ் ஏரியா ஆஃப் பேரபோலா, 2 ஏரியா மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கொஸ்டின் மட்டும் தரேன், அதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x, லைன் வந்து x - y = 4. சரியா? ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்க்கலாம், யார் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க.